ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் மைதா மாவு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கர்ட் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து அது கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கையாலேயே அடிச்சுக்கோங்க. கர்ட் அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். தயிர் நல்லா கையில் அடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதான் கர்ட் கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகி வரும். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் காய்ச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய போண்டா நல்லா வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஈஸியான டிஷ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் மைதாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தாச்சு. மாவு நல்லா இருக்குது. இதை கையில் நல்லா அடிச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ தான் போட்டோடனே ஃப்ளப்பியாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதை மாதிரி போண்டாவை போட்டுக்கலாம். இது மைசூர் போண்டா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ், நம்ம ஈஸியாக செய்யலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கலர் நல்லா மாறி வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மெது போண்டா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்